வணக்கம். இன்னைக்கு நாம வரலாற்றிலேயே ரொம்ப ஃபேமஸான யாருமே எதிர்பார்க்காத ஒரு மாபெரும் வெற்றியை பத்தின பதிவை தான் அலச போறோம். 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தில் இருக்கிற இந்த பழங்கால பதிவு விவிலியத்திலேயே ரொம்ப எழுச்சியூட்டுற ஒரு கதைன்னு சொல்லலாம். சாதாரணமா ஆடு மேய்க்கிற ஒரு சிறுவன் எப்படி ஒரு பிரம்மாண்டமான போர் வீரனை வீழ்த்தினா அப்படிங்கிற நம்ப முடியாத ஒரு வரலாற்று பதிவு இது. வாங்க இதை பத்தி கொஞ்சம் விரிவாவே பார்க்கலாம். இப்போ உங்க மனசுல கண்டிப்பா ஒரு கேள்வி வரலாம். எந்த ஒரு போர் பயிற்சியும் இல்லாத ஒரு சாதாரண மேய்ப்பன் பையனால தோற்கடிக்கவே முடியாத ஒரு மாபெரும் வீரனை எப்படிங்க வீழ்த்த முடியும்? பாரம்பரியமான போர்க்கவசங்கள் இல்லாததும் அவனோட அந்த சின்ன வயசுதான் யாராலும் வெல்ல முடியாத இந்த சவாலை முறியடிக்கிறதுக்கான திறவுகோலா அமைஞ்சதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியறதா? அது எப்படி சாத்தியமாச்சு அப்படிங்கறத தான் இந்த முழு விளக்கத்திலையும் நாம பார்க்க போறோம். முதல்ல இந்த சம்பவம் நடந்த அந்த புவியியல் அமைப்பை கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. இஸ்ரவேலர்களுக்கும் பெலிஸ்தியர்களுக்கும் இடையில பயங்கரமான போர் இருந்த நேரம் அது. அங்க இருந்த சூழல் எப்படி இருந்துச்சு தெரியுமா? பெலிஸ்தியர்கள் ஒரு மலையிலையும் இஸ்ரவேலர்கள் அதுக்கு எதிரே இருந்த இன்னொரு மலையிலையும் அணிவகுத்து நிற்கிறாங்க. அவங்களுக்கு நடுவுல ஒரு மிகப்பெரிய பள்ளத்தாக்கு. இந்த அமைப்பை பார்க்கும் போதே ஒரு விதமான பதற்றமும் ரெண்டு தரப்புக்கும் இடையில இருந்து ஒரு பெரிய முட்டுக்கட்டையும் நமக்கு புரியுது இல்லையா? அந்த பள்ளத்தாக்குல இருந்து தான் ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் கிளம்பி வரப்போகுது. இப்போ நாம கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு நம்பர் 9. ஆமாங்க, பெலிஸ்தியர்களோட பாளையத்திலிருந்து வெளிப்பட்ட கோலியாத் அப்படிங்கிற அந்த மாபெரும் வீரன் சுமார் 9 அடி உயரம் இருந்த ஒரு ராட்சசன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 9 அடி உயரம். இதை பார்த்த உடனே இஸ்ரவேல் படைகளோட மனசுல எவ்வளவு பெரிய ஒரு உளவியல் ரீதியான பயம் உருவாகியிருக்கும். அவனோட அந்த உயரம் மட்டுமே அச்சுறுத்தலா இல்லைங்க, அவன் போட்டிருந்த ஆயுதங்களை பாருங்க. அவன் ஒன்றும் சாதாரண வீரன் கிடையாது. பயங்கர கனமான ஒரு வெண்கல கவசமும் ரொம்ப நீளமான பிரம்மாண்டமான ஒரு ஈட்டியும் பிடிச்சுக்கிட்டு போர்க்களத்துல நிற்கிறான். இப்படி ஒரு பிரம்மாண்டமான தோற்றமும் அவன் வச்சிருந்த அந்த கனரக ஆயுதங்களும் இஸ்ரவேலர்கள் மனசுல ஒரு பேரச்சத்தையே விதைச்சது. இந்த ராட்சச வீரனை எதிர்கொள்றது அப்படிங்கிறது மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ஒண்ணுன்னே அவங்க நினைச்சாங்க. இந்த பயத்தை இன்னும் அதிகமாக்குற விதமா கோலியாத் ஒரு சவாலை முன்வைக்கிறான். உங்களுக்குள்ள ஒருத்தனை தேர்ந்தெடுங்க, அவன் என்ன கொன்னா நாங்க உங்களுக்கு அடிமையா இருக்கோம், நான் அவனை ஜெயிச்சா நீங்க எங்களுக்கு அடிமையாகணும் அப்படின்னு முழங்குறான். இது ஒரு நாள் 2 நாள்ல தொடர்ந்து 40 நாளா காலையிலையும் மாலையிலையும் இந்த அச்சுறுத்துற சவாலை அவன் விட்டுக்கிட்டே இருந்தான். இதோட விளைவுல சவுல் ராஜாவும் மொத்த இஸ்ரவேல் சேனையும் அவனை பார்த்து உறைஞ்சு போய் ரொம்பவே பயந்து போய் நின்னாங்க. இப்போதான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட். ஒரு பக்கம் போர்க்களத்துல பல வருஷமா அனுபவம் வாய்ந்த வீரர்களே பயத்துல உறைஞ்சு கிடக்குறாங்க. ஆனா மறுபக்கம் ஈசாயின் மகனான சிறுவன் தாவீது அங்க வர்றான். அவன் ஒன்னும் போர் வீரன் இல்லைங்க, போர்க்களத்துல இருந்த தன்னோட அண்ணன்களுக்கு சாப்பாடு கொடுக்க வந்த ஒரு சாதாரண மெய்ப்பன். பயத்துல நடுங்கிட்டு இருக்கிற ஒரு பெரிய படைக்கும் வெறும் சாப்பாட்டு பொட்டலத்தோட வந்திருக்கிற இந்த சின்ன பையனுக்கும் இடையில இருக்கிற முரண்பாட்டை இது ரொம்ப தெளிவா காட்டுது. அங்க நடந்துகிட்டு இருந்ததை பார்த்த தாவீது மற்ற வீரர்களை போல கொஞ்சம் கூட பயப்படவே இல்லை. அவன் அந்த பிரச்சனையை அணுகுன விதமே முற்றிலும் வேற. அங்க கோலியாத் இஸ்ரவேல் சேனையை நிந்திக்கிறத பார்த்து தாவீது ஒரு கேள்வியை கேட்கிறான். ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியன் எம்மாத்திரம் அப்படின்னு கேட்கிறான். இதுல நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, தாவீது கோலியாத்தோட அந்த பிரம்மாண்டமான உருவத்தை பார்க்கல, மாறா அவனோட ஆன்மீக நிலைப்பாட்டை தான் பார்த்தான். தாவீது பேசின இந்த வார்த்தைகள் சவுல் ராஜாவோட காதுகளுக்கு போகுது. ராஜா அவனை கூப்பிட்டப்போ தாவீது எந்த தயக்கமும் இல்லாம, இந்த பெலிஸ்டியன் நிமித்தம் ஒருத்தரும் மனசு சோர்ந்து போக வேண்டியதில்லை, உமது அடியானாகிய நான் போய் அவனோட யுத்தம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய தைரியம் இது. ஒட்டுமொத்த படையை பார்த்து பயப்படுற ஒரு ராட்சசனை எதிர்க்க ஒரு சின்ன பையன் முன்னாடி வர்றான். இது பார்க்கறதுக்கே நம்ப முடியாத ஒரு துணிச்சலாவே இருக்குல்ல. தாவீது போருக்கு போக தயாரானப்போ நடந்த அந்த ஆயத்தங்களை கொஞ்சம் கவனிங்க. இவங்க 2 பேரோட ஆயுதங்களுக்கு இடையில இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசத்தை பாருங்க. சவுல் ராஜா தன்னோட கனமான வெண்கல கவசத்தை தாவீதுக்கு போட்டு விடுறாரு. ஆனா அது அவனுக்கு கொஞ்சம் கூட வசதியாவே இல்லை. அதனால அந்த பாரம்பரிய போர்க்கவசங்களை அவன் தழட்டி வச்சிட்டான். அதுக்கு பதிலா அவன் கையில தன்னோட கோலை எடுத்தான். ஆத்துல இருந்து 5 வழவழப்பான கற்களை தேர்ந்தெடுத்து தன்னோட பையில போட்டுக்கிட்டான். ஒரு கவன் கயிற்றா மட்டும் கையில பிடிச்சுக்கிட்டான். ஒரு மெய்ப்பனுக்கு பழக்கப்பட்ட ரொம்ப சாதாரணமான ஆயுதங்கள் தாங்க இது. இப்படி எந்த ஒரு போர் கவசமும் இல்லாம வெறும் கையில ஒரு தடியோட வர்ற சிறுவன் தாவீதை பார்த்ததும் கோலியாத் அவனை ரொம்பவே ஏளனம் செஞ்சான். நீ தடியை எடுத்துக்கிட்டு என்கிட்ட வர, நான் என்ன நாயா அப்படின்னு கேட்டு கோபத்துல கொந்தளிச்சான். தன்னோட தேவர்களோட பேரால் தாவீதை கடுமையா சபிச்சான். கோலியாத்தோட பார்வையில இது ஒரு போரே கிடையாது, தன்னை அவமானப்படுத்துற ஒரு செயல். அந்த மாபெரும் வீரனோட அகங்காரத்தையும் அவனோட அலட்சியத்தையும் இது நமக்கு ரொம்ப தெளிவா காட்டுது.
இப்போ இவங்க 2 பேரோட உண்மையான ஆயுதங்கள் என்ன அப்படிங்கிறத நாம ஒப்பிட்டு பார்க்கணும். கோலியாத் பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் போருக்கு வர்றான். ஆனா அதுக்கு தாவீதோட பதில் என்ன தெரியுமா? நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய சேனைகளின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தருடைய நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். இன்று கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக் கொடுப்பார் அப்படின்னு சொல்றான். தாவீதோட உண்மையான பலம் அவன் கையில இருந்த அந்த கற்கல்ல இல்ல, அவனோட ஆழமான நம்பிக்கையிலையும் உறுதியிலையும் தான் இருந்துச்சு அப்படிங்கிறத இது ரொம்ப அழகாவே உணர்த்துது. இதோ அந்த வரலாற்று சிறப்புமிக்க மோதல் ஆரம்பிக்குது. கோலியாத் முன்னாடி வர்றான். தாவீது எந்த பயமோ இல்லாம போர்க்களத்தை நோக்கி ரொம்ப வேகமா ஓடுறான். தன்னோட பையில இருந்து ஒரே ஒரு கல் எடுக்கிறான். கவன்ல வச்சு வேகமா எரிகிறான். கண்ணிமைக்கிற நேரத்துல அந்த கல் அந்த ராட்சதனோட நெற்றியில மிக துல்லியமா பாயுது. அந்த மாபெரும் வீரன் அப்படியே முகங்குப்புற தரைமட்டமா கீழே விழுந்துட்டான். கனமான கவசங்களை விட வேகமும் துல்லியமும் எப்படி உடனடியா வெற்றியை தேடித்தரும் அப்படிங்கறத இது நிரூபிச்சிடுச்சு. அந்த போர் முடிவுக்கு வந்த விதம் ரொம்பவே அதிரடியானது. தாவீது கீழே விழுந்த கோலியாத் கிட்ட ஓடிப்போய் அவனோட பட்டயத்தையே உரையிலிருந்து உருவி அவனை கொன்று அவனோட தலையே வெட்டிட்டான். எப்பேற்பட்ட ஒரு முரண் பாருங்க. எந்த ஆயுதத்தை காட்டி கோலியாத் இவ்வளவு கர்வம் கொண்டானோ அதே ஆயுதம்தான் அவனுக்கு முடிவு கட்டுச்சு. தங்களோட மாபெரும் வீரன் இறந்து போனதை பார்த்த பெலிஸ்தியர்கள் பயந்து போய் அங்கிருந்து சிதறி ஓட ஆரம்பிச்சாங்க. 40 நாளா இருந்த அந்த மரண பயமும் முட்டுக்கட்டையும் ஒரே நொடியில சுக்குநூறா உடைஞ்சிடுச்சு. இஸ்ரவேலர்கள் பெரும் சத்தமிட்டு ஆர்ப்பரிச்சாங்க. பயந்து ஓடிய பெலிஸ்தியர்களை துரத்தி சென்று ஒரு மாபெரும் வெற்றியை பெற்றார்கள். எந்த படை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பயத்துல உறைஞ்சு போயிருந்ததோ அதே படை இப்போ ஒரு சாதாரண சிறுவனோட துணிச்சலால உத்வேகம் பெற்று தங்களை எதிர்க்க யாருமே இல்ல அப்படிங்கிற ஒரு கம்பீரத்தோட முன்னேறி போனாங்க. இந்த மாபெரும் வெற்றியோட அடையாளமா தாவீது கோலியாத்தோட தலைய எருசலேமுக்கு கொண்டு வந்தான். சாதாரணமா அண்ணங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்த ஒரு பையன் இப்போ ஒரு தேசத்தோட ஹீரோவாவே மாறிட்டான். சவுல் ராஜா அப்படியே ஆச்சரியப்பட்டு போய் இந்த வீரச்சிறுவன் யாருடைய பையன் அப்படின்னு விசாரிச்சு அவனை தன்னோட அரண்மனையிலேயே வச்சுக்கிட்டாரு. தாவீதோட வாழ்க்கையை அடியோடு மாறின ஒரு முக்கியமான தருணம் இது. இந்த பழங்கால பதிவை முழுசா அலசுனதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நம்ம உலகத்திலையும் நம்ம வாழ்க்கையிலையும் எழும்பும் கோலியாத் மாதிரியான மாபெரும் சவால்களையும் பெரிய பிரச்சனைகளையும் நம்ம எதிர்கொள்ளும் போது நம்மளோட உண்மையான பலம் எதுல இருக்கு? எல்லாரும் பின்பற்ற அந்த பாரம்பரியமான கவசங்கள்லையா, இல்ல முற்றிலும் மாறுபட்ட சிந்தனையோட கூடிய அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையிலையா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த வரலாற்று பதிவு பல ஆயிரம் வருஷங்களா ஏன் இவ்ளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறதுக்கான விடை கண்டிப்பா உங்க சிந்தனையிலேயே இருக்கு. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான அலசலோட சந்திக்கலாம்.